ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்முவின் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது த 50 ரியாலிட்டி ஷோவுடைய எபிசோட் நம்பர் 7 உடைய ரிவ்யூ தாங்க. நம்மளை உசுப்பேத்தி விட்றவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்தி விட்றவன்ட்ட கம்முன்னு இருந்தோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு நம்ம தளபதி அவர்கள் சொல்லுவார். இன்றைய எபிசோடு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன் எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? வாங்க இன்றைய வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இன்றைய வீடியோவில் நம்ம அரேனா கேம் மற்றும் எவிக்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் த லயன் அவரோட டென்னில் இருந்துக்கிட்டே அந்த ஆசனில் அமர்ந்துக்கிட்டே கையை வந்து அந்த ஆம்ரெஸ்ட் இருக்குது, அதில் பச்சோந்தியோடைய சின்ன சிலை இருக்குது, அதில் வருடிக்கிட்டே சொல்கிறாரு, கண்டஸ்டன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃபாரஸ்ட்டில் இருக்கிற பச்சோந்தியை பற்றி அறிமுகப்படுத்த போகிறேன். இதுக்குன்னு ஒரு தனி குணம் உண்டு, இது வந்து நிறம் மாறும். அதே மாதிரி இன்றைய அரேனா கேமில் உங்களுடைய நிறம் எப்படி மாறப்போகுதுங்கிறத நான் பார்க்க போகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் அரேனாவில் மீட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் 4 டீம் அமைச்சு, ஒரு டீமில் 11 பேர் அப்படிங்கிற முறையில் 4 டீம் அமைச்சு என்ன அரேனாவில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே டாஸ்க்கு தேவையான ஃபுல் செட்டப்பும் ரெடியாக இருக்குது. ஒரு ரொம்பவே உயரமான ஒரு ஃபனல் இருக்குங்க. அந்த ஃபனலோட உயரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மேலே இருக்கிற அந்த ஃபனலோட ஏரியாவும் ரொம்ப அகலமாக இருக்குது. நடுவில் வந்து ஒரு பெரிய பலகை மாதிரி போடப்பட்டிருக்கு. அதில் வந்து நம்பர்ஸ் வந்து இருக்குது. அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத லயன் நமக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மேலும் பால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ரெட், எல்லோ, க்ரீன் மற்றும் ப்ளூ. பேஸ்கெட்டில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பால் அது. ஸோ த லயன் வந்து அந்த கேமை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 48 கண்டஸ்டன்ஸோடைய ஃபோட்டோஸ் வந்து அங்கே காட்டப்படும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். அவங்களுடைய நம்பர்ஸும் அதில் இருக்கும். ஸோ எந்த கண்டஸ்டண்ட்டுக்கு என்ன நம்பருங்கிறத நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 4 டீம் கிரியேட் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கேப்டன் முன்னாடி வரணும். அந்த கேப்டன் வந்து பாலை வந்து த்ரோ பண்ணணும். யாரோட பால் ஃபஸ்ட்டு விழுதோ அவங்க வந்து அவங்களுடைய டீம்லேருந்து ஒரு மெம்பரை கூப்பிடுவாங்க. அவங்க தான் வேட்டைக்காரன். அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரீனில் முதலே பேரும் அந்த கண்டஸ்டண்ட்டோடைய பிக்சரும் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ எந்த கண்டஸ்டண்ட்டாக அவங்க வந்து எவிக்ஷனுக்கு, அதாவது டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கண்டஸ்டண்ட்டோட நம்பரை சொல்லிவிட்டு கிரவுண்டில் போடப்பட்டிருக்கு இல்லையா நம்பர் போர்ட்ஸ், அந்த நம்பர் மேலே போய் நிற்கணும். அவங்க சொன்ன நம்பர் கரெக்டாக இருந்துச்சு, அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற கண்டஸ்டண்ட் அவங்க சொன்ன கண்டஸ்டண்ட் தானா அவங்க வேட்டையாடப்படுவாங்க, அதாவது டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்படுவாங்க. தப்பாக சொல்லிட்டாங்கன்னா சொன்ன கண்டஸ்டண்ட் தான் டேஞ்சர் ஜோனுக்கு போவாங்க. ஸ்க்ரீனில் 48 கண்டஸ்டன்ஸோட படம் நம்பர் காட்டும்போது கேப்டன்ஸ் அதை பார்க்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். மொத்தம் 50 பேரோட ஸ்டார்ட் ஆன இந்த ஷோவில் இப்போ 46 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் எவிக்ட் ஆகிட்டாங்க. த லயன் 4 டீமாக பிரிக்க சொன்னார் இல்லையா, ஒரு டீமில் 11 பேர் அப்படின்னாக்கா 44 பேர் தான் வரும். 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, எந்த டீமில் ஆட்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அது ஒன்று வந்து ரஜத்தோட டீம், இன்னொன்று வந்துட்டு ப்ளூ டீம், ஷிவ், ஹமீத் இவங்களாம் இருக்கிற டீம். ரஜத் டீமில் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்டாங்கங்க. ஒரு 15 பேர்கிட்ட இருந்தாங்க. ஆனால் ரஜத் வந்து அப்புறமா அவருக்கு தேவையான டீம் மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அதில் வந்து கான்சாதி மற்றும் ராணி வந்து மனிஷா ராணி வந்து அந்த டீம்லேருந்து போகிற மாதிரி ஆயிட்டு, மனிஷா ராணி வந்து கேட்டாங்க ரஜத்திட்ட, நான் அந்த டீமில் இருக்கா வேண்டாமான்னு. அவர் வந்து உன்னோட விருப்பம் போகிறதுனா போன்னு சொன்னார். நிக்கி அந்த டீமில் தான் இருக்கிறாங்க. இல்லை நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் கொஞ்சம் மனிஷா ராணி வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. என்ன வந்து ஏதோ சின்ன பாக்கெட் நினச்சிட்டு நீங்களாம் நினைக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி அவங்க ஒரு சவால் விடுறாங்க. த லயன் சொல்கிறாரு, எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்களே மெம்பர்ஸ் அந்த டீம்லேருந்து இப்போ ரஜத் டீமில் 12 பேர் இருக்கிறாங்க, ஷிவோட டீம்லேயும் 12 பேர் இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அவங்கவுங்க டீம்லேருந்து ஒரு மெம்பரை டைரெக்டாக டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரஜத் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சாகத்தை அனுப்ப நினைக்கிறாரு. சாகத் வந்து அவங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இருந்தாலும் அவர் கேட்குறாரு, நீ போறியா நாங்கள் காப்பாற்றிடுவோங்கிறாரு. அவங்களும் உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ஷிவோட டீம்லேருந்து டிம்பிளை வந்து போக சொல்கிறாங்க. நாங்கள் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டேஞ்சர் ஜோனில் போயிடுறாங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது. ரஜத் டீமுக்கு வந்து அர்பாஸ் வந்து கேப்டனாக இருக்கார். ரஜத், நம்ம ஸ்ருத்திகா அந்த டீமில் தான் இருக்கிறாங்க. அடுத்து வந்து சித்தார்த் ஒரு டீமுக்கு கேப்டன் ஆகிறாரு. சிவித் வந்து ஒரு டீமுக்கு கேப்டன் ஆகிறாரு. கடைசியாக ஹமீத் வந்து ஒரு டீமுக்கு கேப்டன் ஆகிறாரு. ஸோ இப்போது த லயன் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 4 கேப்டன்ஸும் பால் அந்த ஃபனலுக்குள்ளே போட ட்ரை பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா சித்தார்த்தோடது தான் பால் ஃபஸ்ட்டு விழுது அந்த ஃபனலில். ஸோ த லயன் வந்து சித்தார்த்தை உங்கள் டீம்லேருந்து யாரை வேட்டையாட கூப்பிட்றீங்கன்னு கேட்குறாரு.
அவரு வந்து மோனலிஷாவ கூப்பிடுதாங்க. மோனலிஷா கான்சாதியோட நம்பர் சொல்லி அவங்கள அவுட் பண்ணிடுறாங்க. இதனால மோனலிஷாக்கும், கான்சாதிக்கும் பயங்கரமா வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருதுங்க. மோனலிசா என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, கான்சாதி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து சர்ச்சையாக்குறாங்க. அத பேசி, பேசி பெருசாக்குறாங்கன்னு சொல்றாங்க. கான்ஜாதி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பேச முடியல. உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் எடுக்க தெரியல. எங்க பேசணும்னு தெரியல. ஆனா என்ன வந்து நீங்க குறை சொல்லாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ஃபைட் கொஞ்ச நேரம் போயிட்டுருக்கு. ஒரு வழியா கான்ஜாதி வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுறாங்க. இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரின்ஸோட டீமும், ஹமீதோட டீமும், அதாவது ஷிவ் இருக்கிற டீமும் ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு புடிச்ச ஆட்கள வந்து ஒரே டீம்ல வைக்காம 2 டீமா பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்கனாக்கா, ஒருவேள இந்த 4 டீம் சொல்லியிருக்காரு இல்லையா? அதான் லயன். ஒரு டீம ஃபுல்லாவே அவங்க வந்துட்டு டேஞ்சர் ஜோன்ல போட்டாங்கன்னா, அவங்கள காப்பாத்துறதுக்கு வெளிய ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுவோம். அப்படி ஒரு டீம் வந்து டேஞ்சர் ஜோன்ல வந்துட்டாலும், நம்மளுடைய இன்னொரு டீம் வந்து சேவ் ஆயிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறவங்கள காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளான் படி ஒருத்தர் டீம வந்து நாமினேட் பண்ணக்கூடாது. ஆனா, அந்த கேம் நடக்கும்போது என்ன ஆயிருதுன்னா, கொஞ்சம் அதில அ எதிர்பார்க்காத மாரி விஷயங்கள் நடக்குது. அதுதான் அந்த லைன் சொல்லியிருப்பாரு. உங்களுடைய கலர வந்து நம்ம அங்க பார்க்கலாம் அப்படின்னு. உங்களுடைய நிறங்கள் எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, செகண்ட் டைம் அ அதாவது செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ரவுண்ட்லயும் சித்தார்த் தான் பால் போடுறாரு. இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, அந்த ஃபனல் வந்து ரொம்ப உயரமா இருக்கு. அண்ட் இவங்க ரொம்ப தூரத்தில நிக்கிறாங்க. அந்த பால வந்து போடும்போது, அது போயிட்டு சில நேரம் வெளிய வந்துருதுங்க. அப்புறம் இன்னொரு தடவ என்ன ஆயிருதுனாக்கா, 2 பாலும் ஒண்ணா மாட்டிக்குது. 2மே உழாம மேல நிக்குது. அப்புறம் சித்தார்த் தான் அவருடைய பால போடுவாரு. அந்த பால் போய் தட்டி விட்டு தான் 2 பால்ல 1 பால் உள்ள போகும். இந்த மாரிலாம் நடக்கும். ஸோ, இப்போ ரவுண்ட் 1ல சித்தார்த் ஜெயிச்சிட்டாரு. இப்போ ரவுண்ட் 2ல அவர் தான் ஜெயிக்கிறாரு. ஸோ, அதான் லயன் கேட்குறாரு, "உங்களுடைய அந்த மெம்பர் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ, அவரு வந்து மனிஷா ராணிய சொல்றாரு. மனிஷா ராணி என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களுடைய ஃப்ரெண்டான சிவித் இன்னொரு டீமுக்கு லீடரா இருப்பாரு. அவங்கள போயிட்டு நாமினேட் பண்ணிருவாங்க. எதுக்குனாக்கா, இந்த டேஞ்சர் ஜோன் போறதுக்கு. ஸோ, மத்தவங்களுக்குலாம் ஒரே ஷாக். என்னடா இவ்ளோ பெரிய ஆள போயிட்டு இவங்க நாமினேட் பண்றாங்களே அப்படின்னு. ஏன்னா, சிவித், பிரின்ஸ் இவங்கலாம் பயங்கர பெரிய கேங்கு. ஸோ, இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிவித் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அதனால நான் நாமினேட் பண்றேன்னு. அது சிவித்க்கு சுத்தமாவே பிடிக்கலங்க. அவர் பதிலுக்கு நல்லா குடுத்து விட்றாரு. ஸோ, அவங்க 2 பேத்துக்குள்ள ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருது. அது மட்டும் இல்லாம சிவித் வந்து ஒரு டீமோட கேப்டன் வேற. கேப்டனே வந்து அவங்க அவுட் பண்ணிடுறாங்க. டேஞ்சர் ஜோன்ல போட்டுர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லயன் சொல்றாரு, "நீங்க ஃபர்ஸ்ட்டு நிக்கிற நம்பரும், அவரோட பேரும் சரியான்னு பாருங்க. அவரோட ஃபோட்டோ இருக்கான்னு பாருங்கன்னு" சொல்றாரு. அவங்க திருப்பி காட்டுறாங்க. அது கரெக்ட் தான். ஸோ, சிவித் அவுட் ஆயிறாரு. ஸோ, சிவித் அவுட் ஆயிறாரு. இப்ப சிவித்துக்கு பதிலா இன்னொரு கேப்டன அவங்க சொல்றாங்க, கூப்பிடுங்கன்னு. ஸோ, அந்த டீமோட அடுத்த கேப்டனா லக்ஷய் வராரு. ஸோ, இப்போதைக்கு மொத்தம் 4 பேர் டேஞ்சர் ஜோன்ல போயிட்டாங்க. ஏற்கனவே நாமினேட் ஆயிருந்த டிம்பிள் மற்றும் சாஹத், அவங்களோட சேர்த்து ஹான்சாதி மற்றும் சிவித். ஸோ, இந்த லைன் சொல்றாரு, "நெக்ஸ்ட் ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படின்ட்டு. 3 ரவுண்ட்லயே சித்தார்த்தே பால் போட்டுருந்தாருங்க. ஹேட்ரிக் அடிச்சிடுறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம லயனும் கங்ராட்ஸ் பண்றாரு. இப்போ நீங்க யாருக்கு அந்த வாய்ப்பு குடுக்க போறீங்கன்னு கேட்குறாரு. ஸோ, அவரு வந்து விக்ராந்த கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க இல்லையா? மோனலிஷா அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஸோ, அவரு வந்து துஷ்யந்த சொல்றாரு. துஷ்யந்தோட நம்பர் வந்து 7. நான் அவர அவுட் பண்ண போறேன்னு அந்த நம்பர்ல போய் நிக்கிறாரு. லயன் கன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. அந்த நம்பர் எடுத்து பார்த்தா, அது கரெக்ட்டா துஷ்யந்தோட ஃபோட்டோ தான் இருக்கு. ஸோ, அவரு டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுறாரு. ஸோ, கேம் வந்து கன்டின்யூ ஆகுது. இப்போ வந்து 4த் டைம் வந்து யார் போடுறா அப்படின்னாக்கா, ரெட் டீம் போட்டுர்றாங்க. அதாவது ஹமீத் போட்டுறாருங்க. ஸோ, அவரு வந்து என்ன பண்றாருன்னா, ரித்திமாவ கூப்பிடுறாங்க. ரித்திமா வந்து சாமிய வந்து நாமினேட் பண்றாங்க. அவங்களுடைய சாமியோட நம்பர சொல்லி அந்த நம்பர்ல போய் நிக்கிறாங்க. ஃபோட்டோ திருப்பி பார்த்தா சாமியோட ஃபோட்டோ தான். ஸோ, அவரு அவுட் ஆயிடுறாரு. ரித்திமாக்கும், சாமிக்கும் இடையிலயும் ஆர்கியூமெண்ட் வந்துருது. இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, அவுட் ஆற அதாவது டேஞ்சர் ஜோனுக்கு போற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே, அவங்கள நாமினேட் பண்ண கண்டஸ்டன்ட்டோட அங்க வாக்குவாதம் ரொம்ப அதிகமா பண்றாங்க. என்ன ரீசன் என்ன வந்து சொன்னதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த இந்த ஒரு நம்பர் தான் ஞாபகம் இருந்தது. சரியா பார்த்த நம்பர்ல இந்த ஒண்ணு தான் ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் பார்த்த நம்பர்ல 1, 2 பேர் ஆல்ரெடி அவுட் ஆயிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற நம்பர் இந்த நம்பர் தான் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாருமே இந்த நாமினேட் ஆற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே கொஞ்சம் கடுப்பாகி தான் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ரவுண்ட் கன்டின்யூ ஆகுது. இந்த தடவையும் ஹமீத் தான் வந்து பால் போடுறாரு ரெட் டீமுக்காக. ஸோ நேஹல கூப்பிடுறாரு. நேஹல் வந்து ரச்சிதா அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ அவரு டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுறாரு. அடுத்த பாலும் வந்து ஹமீத் தான் போடுறாரு ரெட் டீம்லேருந்து. ஸோ அவரும் ஒரு ஹேட்ரிக் அடிச்சிட்டாரு. கன்டினியூஸா 3 பால் போட்டாரு. தேஜஸ்விய கூப்பிடுறாரு. அவங்க ஆர்யாவ அவுட் பண்ணிடுறாங்க. ஆர்யாவ அவுட் பண்ணதும் அவங்களோட
ஃபேஸ் போன விதத்த பார்க்கணும். அப்புறம் இன்னொன்னு என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுடைய அ அர்பாஸ் இருக்கார் இல்லையா? நிக்கியோட பாய் ஃப்ரெண்ட். நிக்கி நிக்கிய வந்து அவங்க ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க ஆர்யா. ஸோ நம்ம ஸ்ருதிகா கூட தட்டி கேட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து அர்பாஸ் வந்து ஒரு அந்த இன்டர்வியூ குடுப்பாங்க இல்லையா? அதில சொல்றாருங்க, "ஆர்யா அவுட் ஆகும்போது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவ ஜெயிச்ச உடனே காட்டுனா பாருங்க ஒரு ஆட்டிட்யூட் அந்த முடிய அப்படி திருப்பவும், இப்படி திருப்பவும். இப்போ அவுட் ஆனதுக்கப்புறம் எப்படி பண்ண போறான்னு தெரியல. முடி இப்படி திருப்புவாளா? இல்ல அப்படி திருப்புவாளா?" அப்படிங்கிற மாரி அவரு இன்டர்வியூ குடுத்துட்டு இருந்தாரு. ஸோ ஒரு வழியா ஆர்யா அவுட் ஆயிடுறாங்க. ஆனா ஆர்யா சும்மா போல. அவங்களுடைய ஒரு ஆட்டிட்யூட் இருக்குல்லையா? அத காட்டிட்டு தான் போனாங்க. "ஏன் என்ன செலக்ட் பண்ண?" அப்படின்னு கேட்டாங்க தேஜஸ்விய. அவங்க சொன்னாங்க, "இல்ல எனக்கு வந்து உன்னோட பேர் நம்பர் மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு." "ஓ! நான் அவ்வளோ ஃபேமஸா? சரி எல்லாரோட ஃபோக்கஸ் என் மேல தான் இருக்கா?" அந்த மாரி அவங்களோட ஆஸ் யூசுவல்க்குள்ள அந்த ஆட்டிட்யூட்லாம் காட்டிட்டு, ஒரு கொஞ்சம் அது ஆல்மோஸ்ட் ஒரு ஆர்கியூமெண்ட் தான். இருந்தாலும் அத அப்படியெல்லாம் காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போனாங்க டேஞ்சர் ஜோனுக்கு. அதுக்கு அடுத்த பாலையும் ஹமீத் தாங்க போடுதாரு. மொத்தம் 4 பால் போட்டாரு கன்டினியூஸா. ஸோ இந்த தடவ அவரு வந்து திவ்யா அகர்வால கூப்பிடுதாரு. திவ்யா அகர்வால் வந்து போன உடனே என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்களுக்கு என்ன நம்பர் ஞாபகம் இருந்துச்சோ, அத வந்து அவங்க டைரக்ட்டா நாமினேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பிரின்ஸ் வந்து இடையில வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, "நீ வந்து வேற நம்பர் இந்த நம்பர பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2 சொல்றாரு. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, போற போக்குல சப்னா சௌதரிட்ட போயிட்டு, "உங்க நம்பர் என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவங்களுக்கு வந்துச்சே கடுப்பு. சப்னா சௌதரி வந்து நம்ம பிக் பாஸோட ரம்யா மாரிங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆடல் பாடல் கலைஞர்கள். அது மட்டும் இல்லாம, சப்னா சௌதரி வந்து யாராவது வந்து அ கொஞ்சம் சீண்டி விட்டுட்டாங்கன்னா போச்சு. அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிருவாங்க. ஏன்டா இவங்கட்ட போய் வாய் குடுத்தோங்கிற மாரி பண்ணி விட்டுருவாங்கங்க. அவங்க போட்டு திவ்யா அகர்வால போட்டு வாட்டுன்னு வாட்டுறாங்க. திவ்யா அகர்வாலும் குறைஞ்ச ஆள் கிடையாது. அவங்களும் பயங்கர டஃப்பா பேசுறாங்க. 2 பேரும் "அது எப்படி நீ என்னோட நம்பர் கேட்ப? என்ன அவுட் பண்ணதுக்கு நீ என்ட்டயே நம்பர் கேட்பியா?" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ல, இவங்க வந்து "ஓகே கூல், கூல், கூல் டேக் இட் கூல்" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ல, பயங்கரமா 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே, இந்த லயன் என்ன கேட்குறாருன்னா, திவ்யாட்ட "நீங்க யார அவுட் பண்ண நினைக்கிறீங்க? என்ன நம்பர்?" அப்படின்னு கேட்குறாங்க. திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் 2 ஜான்வியோட நம்பர். ஜான்விய நான் அவுட் பண்ணணும் அப்டி சொல்றாங்க. ஆனா, அங்க நிக்கிற வெளிய நிக்கிற அர்ச்சனாவும், அதாவது டீம் அந்த குரூப்போட நிக்கிற அர்ச்சனாவும், மத்த கண்டஸ்டன்ட்னு சொல்றாங்க. அது வந்து டிம்பிளோட நம்பர் அப்டி சொல்றாங்க. டிம்பிள் வந்து ஆல்ரெடி டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. ஸோ, அது டிம்பிளோட நம்பரா இருந்துச்சுன்னா, திவ்யா சொன்னதுக்கு ராங் ஆயிரும் இல்லையா? ஸோ, திவ்யா வந்து நாமினேட் ஆயிருவாங்க. அப்பவும் திவ்யா ஒரு நிமிஷம் தயங்குறாங்க. டிம்பிள்ட்ட கேட்குறாங்க, "இந்த 2 வந்து உன்னோட நம்பர் தானே?" கேட்குறாங்க. டிம்பிள் இது என்னோட நம்பர் இல்லவே இல்ல அப்டி சொல்லிடுறாங்க. ஸோ, த லயன் சொல்றாரு, திவ்யா நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து யார வந்து நாமினேட் பண்ண விரும்புறீங்க?" அவர் சொல்றாரு, "நீங்க வந்து நம்பர் 2ல நிக்கிறீங்க. அந்த நம்பர் 2வ திருப்பி பாருங்க" அப்டி சொல்றாங்க. திருப்பி பார்த்தா அது வந்து டிம்பிளோட நம்பருங்க. டிம்பிள் வந்து ஆல்ரெடி வந்து நாமினேஷன்ல இருக்கிறாங்க. அப்போ திவ்யா சொன்ன நம்பர் ராங் ஆயிட்டு. ஸோ, இப்போ என்ன ஆயிருதுனாக்கா, திவ்யா வந்து நாமினேட் ஆயிடுறாங்க. அதாவது யார் வந்து ஹண்ட் பண்ண வந்தாங்களோ, வேட்டையாட வந்தாங்களோ, அவங்களே வந்து வேட்டையாடப்படுறாங்க. ஸோ, கடைசியா ஒரு பால் வந்து எல்லோ டீம்லேருந்து போடுதாங்கங்க. இதுக்கு முன்னாடி திவ்யாவோட அந்த ஒரு சான்ஸ் வரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி தான் போய் அவங்க ஹமீத்ட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம டீம்ல யாருக்குமே வேற யார் நம்பரும் ஞாபகம் இல்ல. அதனால நீ பால் போட்றாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவர் போட்டுருவாரு. திவ்யாட்ட வந்து நிஜமாவே நம்பர் இருந்திருக்காது. அந்த டீம்லயுமே யாருக்குமே வேற யாரோட நம்பருமே ஞாபகம் இருந்திருக்காது. அதான் வந்து உண்மை. ஓகே. இப்போ கடைசி பால் வந்து மறுபடியும் சித்தார்த் போட்டிருந்தாரு எல்லோ டீம்லேருந்து. அவரு வந்து திக்விஜய வந்து கூப்பிடுறாரு நாமினேட் பண்றதுக்கு. அவரு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, டைரக்ட்டா பிரின்ஸ நாமினேட் பண்ணிடுறாரு. பிரின்ஸ் வந்து பயங்கரமான டாமினேட்டிங்கான பெர்சன் அண்ட் எல்லாருமே பயப்படுவாங்க கொஞ்சம் அவரெல்லாம் நாமினேட் பண்றதுக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அவரு. ஸோ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஸோ திக்விஜய் சொல்லுவாரு, பிரின்ஸ் வந்து தேவையில்லாத இஷ்யூலாம் சில நேரம் எடுக்குறாரு. ஸோ அதனால தான் நான் வந்து அவர வந்து நாமினேட் பண்றேன் அப்டின்ட்டு. இல்ல அவரு என்ன சொல்லுவாருன்னா, பிரின்ஸ் உடனே அவர் பக்கத்துல வந்து, என்னப்பா? சொல்லு, சொல்லு. என்ன சொல்லணும் உனக்கு என்ன பத்தி?" அப்டின்னு சொல்லுவாரு. தொண்ட கட்டியிருக்கும் அவருக்கு. ஸோ பிரின்ஸ்க்கு தொண்ட கட்டியிருக்கும். அது திக்விஜய் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார் தொண்ட கட்டியிருக்கத. உங்களுக்கு பேசவே முடியல. இப்ப ஏன் பேசுறீங்க? மாரி ஏதோ சொல்லுவாரு. உடனே ரஜத்த கூப்பிடுவாரு பிரின்ஸ். எனக்கு பதிலா நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. ரஜத்தோட காதுல வந்து பிரின்ஸ் சொல்லுவாரு. ஆ அவரு சொல்லுவாரு. அத ரஜத் வந்து சவுண்டா சொல்லுவாரு மத்த எல்லாத்துக்கும். அது வந்து கொஞ்சம் திக்விஜய் வந்து மாக் பண்றதுக்காண்டி அப்படி பண்ணுவாங்க. ரஜத்தும், பிரின்ஸும் சேர்ந்து. மத்த எல்லாரும் அதுக்கு கை தட்டுவாங்க. ஏன்னா வந்து ரஜத், பிரின்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா நெனைக்கிறாங்க. திக்விஜய் போய் நாமினேட் பண்ணதுனால, திக்விஜய் வந்து ரஜத்க்கு பிடிக்காததுனால, அவரும் பிரின்ஸ் கூட சேர்ந்து மாக் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ மொத்தத்தில யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்னா, டிம்பிள், சாஹத், கான்ஸாதி, பிரின்ஸ், துஷ்யந்த், ரச்சித், ஆர்யா, திவ்யா அகர்வால், சிவித் மற்றும் சாமி. இவங்க தான் அந்த 10 கண்டஸ்டன்ட் நாமினேட் ஆயிருக்காங்க. த லைன் சொல்றாரு, "கேம் முடிஞ்சுது.
நாமினேட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் நாமினேட்டட் ஜோனுக்கு போங்க. அதாவது டேஞ்சர் ஜோனுக்கு போங்க. மத்த எல்லாரும் சேஃப் ஜோனுக்கு போங்க. அதாவது மெயின் அந்த மாளிகைக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்க எல்லாரும் நான் அங்க வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ நாமினேஷன்ஸ் க்குள்ள அந்த வோட்டிங் நடக்குதுங்க. எவிக்ஷனுக்கான வோட்டிங். ஸோ இதுலயும் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் நடக்குது. என்னன்னா, அர்ச்சனா வந்து ரஜத்தோட குரூப்ல இருக்கிறாங்க. ரஜத் குரூப்புக்கு வந்து அங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற கான்சாதிய தான் காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம சாகத். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, "நீ போ நாங்க காப்பாத்துறோம்." ஸோ சாகத்த மெயினா அவங்க காப்பாத்தணும். அப்புறம் வந்து ரச்சித்த காப்பாத்தணும். அண்டு சாகத், துஷ்யந்த் இந்த 4 பேர காப்பாத்தணும். இவங்க வந்துட்டு என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு தலைக்கு 3 நாள் ஓட்டு போடுவோம். ஸோ நம்மளுடைய இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாத்தப்படுவாங்க அப்படின்ட்டு. அந்த டீம்ல தான் அர்ச்சனாவும் இருப்பாங்க. ஸோ அர்ச்சனாக்கு வந்து டிம்பிள் வந்து ஃப்ரெண்டு. அவங்களுக்கு வந்து டிம்பிள காப்பாத்தணும். ஆனா கான்சாதிய காப்பாத்த சொல்லி அந்த குரூப்ல சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரே கன்ஃப்யூஷன் நம்ம யார காப்பாத்தலாம் அப்படின்ட்டு. அ ஒரு வழியா வந்து வோட்டிங் முடியுது. இப்ப டிம்பிளோட குரூப் என்ன சொல்லியிருந்தாங்க டிம்பிள்ட்ட, "நீ போ நாங்க காப்பாத்துறோம்." ஷிவ், அஹமத் இவங்க எல்லாரும் அந்த டீம்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த டீமோட பொறுப்பு தான் வந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு. இருந்தாலும் அர்ச்சனா ஃப்ரெண்டுங்கிறனால ஃப்ரெண்டுனாலும் அவங்க இடையில சண்டை வந்துட்டு 2 இதுக்குமே. டிம்பிள் வேற குரூப்க்கு போயிட்டாங்க. இருந்தாலும் அர்ச்சனா அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரா வந்து ஓட் போடுறாங்க. பிரின்ஸ் டீம்ல முடிவு பண்ணிருவாங்க. பிரின்ஸ்க்கு 6 ஓட்டு போடணும். மீதி இருக்கிற ஓட்ட தான் மத்த எல்லாருக்கும் போடணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் முடிவு பண்ணிருவாங்க. ஸோ வோட்டிங் நடக்குது. ரிசல்ட் அனவுன்ஸ் ஆகுது. லயன் என்ன சொல்றாருன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்பிள நான் அனவுன்ஸ் பண்ண போறேன். அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஓட்டு வந்திருக்கு. அவங்க யாரெல்லாம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு சாகத், அப்புறம் துஷ்யந்த், ரச்சித், பிரின்ஸ், திவ்யா. இதில சாகத், துஷ்யந்த், ரச்சித் வந்து நம்ம ஸ்ருத்திகா, ரஜத்தோடைய குரூப் மெம்பர். ஸோ இவங்க 3 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து கான்சாதியும் காப்பாத்தணும். ஆனா, அவங்க இன்னும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்த செட் ஆஃப் பீப்பிள் அவர் சொல்றாரு. யாரெல்லாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, சாமி, சிவேத், ஆர்யா இவங்க 3 பேரும். ஓகே. ஸோ இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது கான்சாதி மற்றும் டிம்பிள். இப்போ ரஜத்தோட டீம்ல என்ன பேசியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து அ அவங்க சொன்ன இம்பார்ட்டன்ட் பீப்பிள்ல கான்சாதியும் ஒண்ணு. ஸோ இப்போ அவங்க டேஞ்சர் ஜோன்ல வந்திருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க டீம் மெம்பர்ஸ் யாரும் அவங்களுக்கு ஓட் போடல. எல்லாரோட சந்தேகமும் அர்ச்சனா மேலயும், பவ்யா மேலயும் போகுது. ஏன்னா, அர்ச்சனா, பவ்யா வந்து டிம்பிளோட ஃப்ரெண்ட். ஸோ டிம்பிளுக்கு அவங்க ஒரு வேள போட்டாங்களா? இல்ல வேற யாருக்கும் போட்டாங்களான்னு அவங்களுக்கு ஒரே டவுட். இப்போ வந்து அ லயன் அனவுன்ஸ் பண்றாரு. யாரு வந்து எவிக்டட் அப்படின்னு. டிம்பிள் தான் எவிக்டட் அப்படின்னு சொல்றாருங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. ஃபர்ஸ்ட்டு டிம்பிள்னோன சேவ் ஆயிட்டாங்கன்னு நெனச்சு அவங்க டீம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு டிம்பிள் வந்து எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு. ஸோ கான்சாதி வந்து சேவ் ஆயிட்டாங்க. இருந்தாலும் ரஜத்தோட டீமுக்கு அர்ச்சனா வந்து மேபி கான்ஜாதிக்கு போடல. அதனால தான் அவங்க வந்து லாஸ்ட்ல சேவ் பண்ணப்பட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு தோணுது. இன்னொன்னு டிம்பிள் வந்து என்ன ஆயிட்டுனாக்கா, கஷ்டமாயிட்டுங்க அவங்களுக்கு. ஏன்னா, அவங்கள தான் ஃபர்ஸ்ட்டே வந்து கேம் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி அவங்க டீம் என்ன சொன்னாங்கன்னா, "நீ வெளிய இரு நாங்க காப்பாத்துறோம்." ஆனா அவங்க காப்பாத்தவே இல்ல. ஓகே. ஸோ அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் உனக்கு ஓட்டு போட்டேன். நீ என்ட்ட சண்டை போட்டு போனாலும் நான் ஓட்டு போட்டேன். என்ன வந்து கான்சாதிக்கு தான் போட சொன்னாங்க. இருந்தாலும் நான் போடாம உனக்கு ஓட் போட்டேன்." அப்படி சொல்றாங்க. ஆனா வேற யாருமே ஓட் போடல. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஓட் போடல அப்படி சொல்றாங்க. ஸோ அவங்க அழுது பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஏன்னா இப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ரஜத் குரூப்க்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து அப்பவும் கான்சாதிக்கு போடல. அவங்க சொன்ன மெம்பருக்கு போடல. அவங்க டீம்ல இருந்துகிட்டே அவங்க சொன்ன மெம்பருக்கு போடலன்னு அவங்களுக்கு அப்செட். அப்புறம் அர்ச்சனாக்கு என்னன்னாக்கா, இப்போ டிம்பிளுக்கு ஓட்டு அவங்க ஓட்டு மட்டும் தான் போயிருக்கும் போல மேபி. ஒரே ஒரு ஓட்டு தான் போயிருக்கும் போல. ஸோ நம்ம ஓட்டு போட்டுமே வேஸ்ட் ஆயிட்ட. ஃப்ரெண்ட காப்பாத்த முடியலன்னு அவங்க அழுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய சீன் அங்க நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ ஓவராலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எவிக்ட் ஆன பெர்சன் வந்து டிம்பிள். இந்த எவிக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அது நம்ம இப்போ அத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், தளபதி அவர்களுடைய டயலாக ஏன் சொன்னேன்னு புரியுதா? இன்றைய கேம்ல ரஜத் அவங்களுடைய டீமுக்கு ஒரு தடவ கூட பால் உள்ள போய் நாமினேட் பண்ற சான்சஸ் கிடைக்கல. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரஜத் என்ன சொல்றாருன்னா, "எங்களுக்கு வந்து நாமினேஷன் பண்ணதுக்கு சான்ஸ் கிடைக்காதனால, நாங்க யாரையும் நாமினேட்டும் பண்ணல. எங்களுக்கு எந்த வம்பும் வரல." அப்படின்னு சொல்றாரு. அதாவது எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இத தாங்க நான் சொன்னேன். இன்றைய டாஸ்க்ல ரஜத், ஸ்ருத்திகா இவங்களுக்கெல்லாம் எந்த வேலையுமே இல்ல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் சேஃபா தான் இருக்கிறாங்க. ஏன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய எனர்ஜிய போட வேண்டிய இடத்துல தான் போடணுங்க. மத்த நேரம் நம்ம கம்முன்னு இருந்தாலே போதுங்க. நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த எபிசோட் ஒரு உதாரணம். ஸோ உங்கள நம்ம அடுத்த வீடியோல பார்க்குறோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மேலும் இந்த மாரி வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும்னா, தயவுசெய்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நம்மளுடைய கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.